ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன் அப்படின்னு. நம்மளுக்கு இந்த சம்மரில் நல்லா பரவலாக கிடைக்கக்கூடிய மாங்காயை பயன்படுத்தி நான் இங்கே ஒரு ஊறுகாய் செய்ய போகிறேங்க. அதுக்கு நான் 3 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்குங்க. தோலோட நான் நறுக்கலைங்க. மாங்காயை நான் அப்படியே எடை போட்டு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க. சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்துக்குங்க. மாங்காயை ரொம்ப பெரிய பீஸாகவும் நறுக்க வேண்டாங்க, ரொம்ப பொடியாகவும் நறுக்க வேண்டாம். சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்குங்க. மாங்காயை நறுக்குனதுக்கப்புறம் நீங்கள் எடை நிறுத்தி பாருங்கள். எனக்கு 2.5 கிலோ இருந்ததுங்க. சரியா இந்த 2.5 கிலோ மாங்காய்க்கு நான் 450 கிராம் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துருக்குறேங்க. 2.5 கிலோ அதாவது 3 கிலோ நான் வாங்கினதுங்க. அதை நறுக்குனதுக்கப்புறம் 2.5 கிலோ இருந்தது. 2.5 கிலோ மாங்காய்க்கு நான் சொல்கிற அளவு கரெக்டாக இருக்குங்க. 450 கிராம் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. மாங்காய் கல் உப்பு 2 கலந்து நல்லா குலுக்கி வைங்க. கை வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் அந்த பாத்திரத்தை தான் நல்லா குலுக்கணும். இல்லை ஒரு கரண்டியாலும் கூட நீங்கள் கலந்து விடலாம். ஆனால் கை வச்சு பெரட்டக்கூடாதுங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 நாள் இந்த உப்பில் இந்த மாங்காய் ஊறட்டுங்க. மாங்காய் 2 நாள் ஆச்சுங்க. உப்பில் பெரட்டி வச்சுருக்குது. தினமும் காலையிலையும் சாயந்தரம் மட்டும் ஒரு நாளைக்கு 2 டைம் மட்டும் குலுக்கி விடுங்க. கை வச்சு நீங்கள் கலந்தெல்லாம் விட வேண்டாங்க. 2 நாள் நீங்கள் குலுக்கி மட்டும் விடுங்க. இப்போ இந்த மாங்காயில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தா தெரியுங்க. அதாவது உப்பு கரைஞ்சி உங்களுக்கு அந்த தண்ணி நிற்கும். வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு இது தண்ணி விட்டு இருக்குது அப்படின்னு. மாங்காய் நல்லா உப்பில் ஊறி இருக்குதுங்க. இப்போ இந்த தண்ணியை மாங்காயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. இதை கீழெல்லாம் கொட்டிட வேண்டாங்க. இந்த தண்ணி இதை பத்திரமா ஒரு இதே டப்பாவில் ஊற்றி நீங்கள் மூடி வைங்க. திரும்ப நம்மளுக்கு மாங்காய் ஊறுகாய் தாளிக்கும் போது இந்த தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாங்காயோட தண்ணியை நீங்கள் சேகரித்து எடுத்து வைங்க. தண்ணி நல்லா சுத்தமாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. மாங்காயங்க நல்லா சுத்தமாக தண்ணியை வடிகட்டி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கூட அந்த உப்பு தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். 1/2 லிட்டர் அளவுக்கு எனக்கு அந்த தண்ணி இருக்குதுங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு தாம்பாளத்தில் பரப்பி விட்டு நல்லா வெயிலில் ஒரு 2லிருந்து 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க. மாங்காய் ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். அதனால் இந்த உப்பு கலந்த தண்ணியை அதே டப்பாவில் ஊற்றி மூடி வச்சுருங்க. மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்குங்க ஒரு பவுட்ரு ஒன்று நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு 50 கிராம் அளவுக்கு கடுகு, 50 கிராம் அளவுக்கு சீரகம், 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் வெறும் கடாயில் தனித்தனியாக நல்லா மணம் வர வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம் ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கடுகு வெந்தயம் மட்டும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம மாங்காயை ஊற வச்சு இல்லைங்களா, உப்பு கலந்த தண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை அளந்து எடுத்துக்குங்க. அந்த தண்ணி எனக்கு 1/2 லிட்ரு இருந்ததுங்க. அதே 1/2 லிட்ரு அளவுக்கு தண்ணி எடுத்துக்குங்க. அதாவது மாங்காய் ஊற வச்ச உப்பு கலந்த தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு நீங்கள் நார்மல் வாட்டரும் அளந்து 2ம் ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சுக்குங்க. நல்லா ஒரு அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் இங்கே ஒரு 600 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், இந்த 2லையுமே நீங்கள் ஊறுகாய் தாளிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லெண்ணெய் சூடானதுமே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு இங்கே கடுகு எடுத்துருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. அடுத்ததாக நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேங்க. பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. நம்ம மாங்காய் ஊற வச்ச தண்ணி கூட நார்மல் வாட்டர் கலந்து எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டுங்க. காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற மாங்காயை உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா இந்த அளவுக்கு, அதாவது 2லிருந்து 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க.
தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சுங்க. அடுத்ததாக நம்ம இங்கே வறுத்து பொடி பண்ணி இருக்கிற கடுகு, சீரகம், வெந்தய பொடியை இதோட ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட 1/2 கிலோ அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் நான் இங்கே எடுத்துருக்கிறேங்க. இது வந்து வெறும் மிளகாய்த்தூள் தாங்க, காஷ்மீர் சில்லி பவுடரெல்லாம் இல்லை. வெறும் நல்ல காரசாரமான தனி மிளகாய்த்தூள் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. திரும்ப இது ஒரு முறை நல்லா கொதி வரட்டுங்க. நம்ம தேவையான கானை ஆட் பண்ணியிருக்கிறோங்க. இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு முறை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற மாங்காய் பீஸை இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. பொடி ஆட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடியில் சீக்கிரம் தீஞ்சிருங்க. ஊறுகாய் வந்து உங்களுக்கு தீஞ்ச வாசம் வந்துடும். அதனால் அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. நல்லா ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்தில் நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து உங்களுக்கு நல்லா தண்ணியாட்டாக தான் தெரியுங்க. ஆனால் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வைக்கும்போது மறுநாள், அதாவது ஃபஸ்ட் அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் தாளித்து மறுநாள் நீங்கள் இந்த ஊறுகாயை பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டான இதில் இருக்குங்க. நீங்கள் அடுப்புலையே வந்து நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு கிளறிட்டிங்கன்னா மறுநாள் உங்களுக்கு இந்த ஊறுகாய் வந்து நல்லா ஒரு கல் மாதிரி வந்துடுங்க. அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியாட்டம் இருக்கும். ஆனால் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து மூடியெல்லாம் வைக்க வேண்டாங்க. இதை அப்படியே வைங்க. ஊறுகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறக்குனதுமே தட்டெல்லாம் எதுவும் வச்சு மூட வேண்டாங்க. அது வேர்த்து உங்களுக்கு அந்த தண்ணி இறங்குச்சு அப்படின்னா ஊறுகாய் வந்து உங்களுக்கு கெட்டுருங்க. அதனால் மூடியெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. இப்போ நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் இந்த ஊறுகாய் வந்து ஆறி இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு இறக்குனப்போ ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தது, வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ 6 மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு இருக்குதுங்க. இதை நான் வந்து மறுநாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஊறுகாயை பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா அந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு ட்ரை ஆகி ஊறுகாய் கெட்டியாக இருக்குது அப்படின்னு கரெக்டான பதத்தில் இருக்குதுங்க. இதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியாட்ட தான் இருக்கும், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஆறும்போது உங்களுக்கு சரியான பதத்தில் இருக்குங்க. இப்போ நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க. இது வந்து 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் வேண்டியதில்லைங்க. நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஊறுகாய் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க. இதனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சொல்லியிருக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்பும் கூட கண்டிப்பாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த ஊறுகாய் வந்து பர்ஃபெக்டாக வருங்க. நம்மளுடைய மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மாங்காய் ஊறுகாயை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இதனோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.